திருச்சூரின் அமைதியான கிராமப்புறத்திலிருந்து கொச்சியின் பரபரப்பிற்குள் இழுத்துச் செல்லப்பட்டது போல காயத்ரி மேனன் வீட்டிற்கு வந்தார். கம்ப்யூட்டர் சயின்ஸின் தர்க்க ரீதியான உலகில் வாழ்ந்த அவளுக்கு விஷ்ணுவின் பெரிய பாரம்பரிய வீடு ஒரு திறந்த புத்தகமாக இல்லை. அந்த வீட்டிற்கு பல நூற்றாண்டுகள் பழக்கம் இருந்தது. இருண்ட தேக்கு மரக்கதவுகள், உயரமான உத்திரங்கள், உள்ளே எப்போதுமே தங்கியிருந்த கற்பூரம் மற்றும் பழைய ஓடுகளின் மணம். அது ஒரு மாளிகை அல்ல, அது ஒரு ஸ்தாபனமாக இருந்தது. காயத்ரிக்கும் விஷ்ணுவிற்கும் இடையிலான காதல் கேம்பஸின் சுதந்திரத்தில் மலர்ந்தது. ஆனால் கோபாலகிருஷ்ண மேனன் என்ற தனது மாமனாரின் கண்களுக்கு அந்த பந்தம் ஒரு சட்டமீறலாக இருந்தது. கோபாலகிருஷ்ண மேனன் கடுமையான பார்வையும் கனமான குரலும் கொண்ட ஒரு மனிதர். பாரம்பரியத்தின் வேலிகளிலிருந்து ஒரு அங்குலம் கூட விலக அவர் தயாராக இல்லை. வெளி ஆடம்பரங்களில் வாழும் புதிய காலத்து குழந்தைகளுக்கு இந்த வீட்டின் புனிதத்தன்மை புரியாது என்பது அவருடைய உறுதியான நிலைப்பாடு. அந்த எதிர்ப்புகள் ஒரு யுத்தம் போலவே இருந்தன. ஆனாலும் விஷ்ணுவின் அன்பின் பலத்தில் காயத்ரி அந்த யுத்தத்தில் வென்றாள். ஆனால் மனதில் ஒரு யுத்த பீதி எஞ்சியிருந்தது. கல்யாணத்தின் மறுநாள் காலையில் கோபாலகிருஷ்ண மேனனின் கடுமையான மௌனத்தில் அவள் பயந்து நின்றாள். அப்போதுதான் சாவித்ரி அம்மா அவளுடைய மீட்புக்கு வந்தார். சாவித்ரி அம்மாவின் சிரிப்பு அந்த பெரிய வீட்டின் கடுமையை குறைத்தது. மேனன் சேட்டன் அப்படித்தான், நீ கவலைப்படாதே, என் மகளுக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் காயத்ரியின் கைகளில் தடவினார். சாவித்ரி அம்மாவின் சமையலறையில் இருந்த சிரிப்பும் பகவதிக்கு முன்னால் அவர் செய்த பிரார்த்தனையின் மெல்லிசையும் காயத்ரிக்கு அந்த வீட்டை பிடித்தமானதாக மாற்றியது. கம்ப்யூட்டர் கீபோர்டில் விரல்களை ஊட்டியவள் மதியம் ஒரு மிதமான சூட்டில் தேநீருடன் சாவித்ரி அம்மாவின் அருகில் அமர்ந்தாள். அந்த அம்மாவின் அன்பு காயத்ரிக்கு தன் சொந்த அம்மாவிடமிருந்து கிடைத்ததை விட பெரியது என்று அவள் பலமுறை உணர்ந்தாள். கோபாலகிருஷ்ண மேனன் பலமுறை இந்த காட்சிகளை கவனித்தார். சாவித்ரி அம்மா எப்போதெல்லாம் காயத்ரியை பற்றி நல்லதாக சொல்கிறாரோ அப்போதெல்லாம் அவருடைய முகத்தில் ஒரு மெல்லிய பாவனை மாற்றம் மின்னிமறையும். அது பொறாமையா அல்லது வேறு ஏதேனும் உணர்ச்சியா என்று காயத்ரியால் கண்டறிய முடியவில்லை. ஆனாலும் அந்த நிழலில் முதல் 2 வருடங்கள் மகிழ்ச்சியும் மற்றும் பாதுகாப்பின் நினைவுகளாக மாறின. எதிர்பாராத ஒரு அடியாக அது இருந்தது. திருமணத்தின் 2ஆம் ஆண்டு விழா முடிந்து சில நாட்களுக்குள் சாவித்ரி அம்மாவின் சிரிப்பு நின்றது. இரவில் தூக்கத்திலேயே மாரடைப்பு அவர்களை திடீரென கூட்டிக் கொண்டு போனது. அந்த பெரிய பாரம்பரிய வீடு ஒரே இரவில் ஒரு வெறுமையாக மாறியது. வீட்டின் வெளிச்சமும் சத்தமும் ஆற்றலும் வடிந்து போனது போல. விஷ்ணுவினால் இதை தாங்க முடியவில்லை. தன் உலகம் உடைந்து போனது போல அவன் துவண்டு போனான். மரணத்திற்கு பிந்தைய சடங்குகளுக்கு பிறகு வாழ்க்கை ஒரு எந்திரத்தனமான இயக்கமாக மாறியது. இந்த துயரத்திற்கு இடையில் துபாயில் ஒரு முன்னணி ஐடி நிறுவனத்தில் விஷ்ணுவுக்கு வேலை கிடைத்தது. வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கமும் மிகப்பெரிய வாய்ப்பும் ஒரே நேரத்தில். விஷ்ணு மனமில்லாமல் பயணமானான். காயத்ரியையும் கோபாலகிருஷ்ண மேனனையும் தனியாக விட்டுவிட்டு அவன் பறந்து சென்றான். அப்போது காயத்ரியின் மனதில் ஒரு பெரிய பாரம் இறங்கியது. அப்படி அந்த வீடு மௌனத்தின் கூடாரமாக மாறியது. கோபாலகிருஷ்ண மேனன் இப்போது முழுமையாக தன் அறைக்குள் முடங்கினார். அவர் பேசுவது மிகவும் குறைவாக இருந்தது. காயத்ரி அவருக்கு நேரத்திற்கு உணவு கொடுத்தாள், மருந்துகள் எடுத்துக் கொடுத்தாள். ஆரம்பத்தில் காயத்ரி அந்த தனிமையை அவருடைய துக்கமாக கண்டாள். ஆனால் 2 வாரங்கள் கழித்து அந்த மௌனத்தை உடைத்து மேனனின் நடத்தையில் ஒரு அசாதாரண தன்மை நுழைந்தது. இரவு நேரங்களில் சமையலறையில் பாத்திரம் கழுவும்போது அவர் சும்மா வந்து நிற்பார். பேச்சு இல்லை, சும்மா பார்த்து நிற்பார். அந்த பார்வையில் வாஞ்சை இல்லை, தீவிரமான ஏதோ ஒரு ஆசை மறைந்திருப்பதை அவள் பயத்துடன் உணர்ந்தாள். ஒரு இருண்ட இரவு. வெளியே மழை தூறிக்கொண்டிருந்தது. திடீரென்று கரண்ட் போனது. வீட்டில் இருள் சூழ்ந்தது. காயத்ரி சமையலறையில் மெழுகுவர்த்தி தேடிக் கொண்டிருந்த போது ஒரு நிழல் தனக்கு பின்னால் நெருங்கி வந்ததை அவள் உணர்ந்தாள். தோளில் ஒரு மென்மையான ஸ்பரிசம். காயத்ரி, இந்த இருட்டில் பயப்படாதே. மேனனின் குரல். அது அருகிலிருந்ததால் அவளுடைய சுவாசம் நின்று போனது. நீ ஒரு அதிர்ஷ்டமுள்ள பெண். உன்னை கிடைத்தது விஷ்ணுவின் யோகம் என் மகனுக்கு. ஆனால் என் மனது சொல்கிறது, சாவித்ரி போன பிறகு இந்த வீட்டில் வெளிச்சம் நீதான். அவருடைய கைகள் அவளுடைய தோளிலிருந்து விலகிய போது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. மெழுகுவர்த்தி ஏற்றிய போது அந்த முகத்தில் துக்கம் அல்ல,
ஒரு வகையான மர்மமான மகிழ்ச்சிதான் தெரிந்தது. மேனன் வேகமாக அறைக்குச் சென்றார். அந்த நிமிடம் தான் ஒரு சிறைச்சாலையில் அகப்பட்டிருப்பதை காயத்ரி பயத்துடன் உணர்ந்தாள். அந்த இரவுக்குப் பிறகு காயத்ரிக்கு தூக்கம் போனது. ஒவ்வொரு இரவும் அவள் பயந்து நடுங்கினாள். கோபாலகிருஷ்ண மேனனின் அருகாமை அவளுக்கு மூச்சுத் திணறலை ஏற்படுத்தியது. விஷ்ணுவின் தொலைபேசி அழைப்புகளுக்கு முன்னால் அவள் சிரித்த முகத்தை வைத்துக் கொண்டாள். இங்கே பிரச்சனை ஒன்றுமில்லை, அப்பா இன்னும் தனிமையில்தான் இருக்கிறார் என்ற ஒரு பொய்யில் அவள் தன் துயரத்தை மறைத்தாள். ஒரு கனமழை பெய்த இரவு. வானமும் இடியிடித்தது. தன் அறையை பாதுகாக்க அவள் கதவை உள்ளிருந்து பூட்டினாள். விஷ்ணுவின் இல்லாமை உருவாக்கிய குளிரும் பயமும் சேர்ந்து அவள் போர்வையில் சுருண்டு கிடந்தாள். வெளியே காற்று உருமியது. அப்போதுதான் அந்த மெல்லிய சத்தம் கேட்டது. இம்முறை தட்டுதல் மென்மையாக இல்லை, ஒருவித அதிகாரத்துடன் தட்டுவது போல இருந்தது. காயத்ரி, கதவை திற, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். காயத்ரி கட்டிலிலிருந்து எழுந்திருக்கவில்லை. மரத்து போன மனதுடன் அவள் கேட்டாள், அப்பா, இப்போது என்ன? வெளியே ஜன்னலை மூடிவிட்டாயா? காற்றடிக்கிறது. அவள் சென்று ஜன்னலை மூடினாள். கதவு இன்னும் பூட்டியே கிடந்தது. காயத்ரி, நான் உன்னை என் மருமகளாகத்தான் பார்த்தேன் சாவித்ரி உயிரோடு இருந்தபோது. ஆனால் இப்போது நீ இந்த வீட்டின் ஐஸ்வர்யம். உன்னை பார்த்தால் என் மனதிற்கு ஒரு நிமிடம் கூட உறக்கமில்லை. இரவுகளில் நீ என் கனவுகளில் வருகிறாய். விஷ்ணுவை பற்றியோ வீட்டை பற்றியோ என்னால் இப்போது சிந்திக்க முடியவில்லை. எனக்கு நீ வேண்டும் காயத்ரி. அந்த வார்த்தைகள் ஒரு இடிமின்னல் அவளுடைய காது வழியாக போனது போல. அவளுடைய உடல் வியர்த்தது, நடுங்கியது. தன் தந்தையைப் போல பார்த்த ஒருவர் இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் கதவை இறுக்கிப் பிடித்தாள். பதில் சொல்லாமல் அவள் பயத்தால் மௌனமானாள். அடுத்தடுத்த நாட்களில் அவள் ஒரு பேயைப் போல வாழ்ந்தாள். உணவு சரியாக சாப்பிடவில்லை. தூக்கம் கண்களை தொடவில்லை. இந்த பயம் அவளை தின்று தீர்த்தது. இறுதியில் இந்த வீடும் இந்த மனிதரும் ஒரு பைத்தியக்கார விடுதியாக மாறிவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. தன் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லி அவள் தற்காலிகமாக திருச்சூரில் உள்ள வீட்டிற்கு தப்பிச் சென்றாள். திருச்சூருக்கு வந்த பிறகுதான் அவளுக்கு சுவாசம் சீரானது. தன் அறையில் வெளிச்சம் நிறைந்தபோது அவள் சிந்தித்தாள், நான் எதற்காக பயந்து ஓடினேன்? நான் ஒரு தவறும் செய்யவில்லை. பிரச்சனை அவருடைய மனதில்தான். ஒரு தப்பெண்ணம் அவருடைய மனதில் வளர்ந்ததற்காக நான் என் வாழ்க்கையை இழக்கத் தேவையில்லை. அப்பா மிகவும் தனிமையாக இருக்கிறார் காயத்ரி. நீ இல்லாத போது அவர் உணவு கூட சாப்பிடுவதில்லை. என் மனதில் பயமாக இருக்கிறது. நீ உடனே வர வேண்டும். விஷ்ணுவின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் துபாயிலிருந்து வந்து கொண்டிருந்தன. விஷ்ணுவின் வலியை காயத்ரியால் தாங்க முடியவில்லை. இனி ஒழிந்திருப்பது சரியல்ல என்று அவள் முடிவு செய்தாள். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவள் கொச்சிக்கு திரும்பினாள். திரும்பி வந்தபோது கோபாலகிருஷ்ணன் மேனன் அமைதியாக இருந்தார். நாட்கள் அமைதியாக கடந்தன. ஒருவேளை தான் வீட்டை விட்டுச் சென்றது அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்கும் என்று அவள் நம்பினாள். ஆனால் ஒரு வாரம் கழித்து ஒரு இரவு அவளுடைய எல்லா நம்பிக்கைகளும் உடைந்தன. மீண்டும் கதவில் தட்டும் சத்தம். காயத்ரி, என் சொத்துக்களையெல்லாம் விற்றுவிட்டு நாம் வேறு எங்காவது போகலாம். நான் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன். எனக்கு இப்போது நீ மட்டும் போதும். இம்முறை காயத்ரியின் முகத்தில் பயமில்லை, கடுமையான கோபம் இருந்தது. அவள் தன் கட்டிலிலிருந்து எழுந்தாள். கதவில் கை வைத்து உறுதியான குரலில் பேசினாள். அந்த குரல் அறையின் நிசப்தத்தை உடைத்தது. நிறுத்துங்கள் கோபாலகிருஷ்ணன் மேனன். நீங்கள் என் கணவர் அல்ல, என் கணவர் விஷ்ணு. நீங்கள் என் மாமனார், எனக்கு தந்தை போன்றவர். நீங்கள் எனக்கு என் தந்தையைப் போல. உங்கள் மனதில் வளரும் இந்த அசிங்கமான எண்ணங்களுக்கு என் வாழ்க்கை இரையாகாது. இதுவே கடைசி முறை. இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன். இதை பற்றி இனி ஒரு பேச்சு வந்தால் நான் காவல் நிலையத்திற்கு செல்வேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இங்கே தனியாக வாழவில்லை. காயத்ரியின் வார்த்தைகள் ஒரு சூறாவளியைப் போல மேனனை உலுக்கியது. அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். அவர் எதிர்பார்த்தது ஒரு பலவீனமான எதிர்வினை, இப்படி ஒரு சவாலை அல்ல. அவர் ஒன்றும் சொல்லாமல் மெதுவாக நடந்து சென்றார். காயத்ரி கதவில் சாய்ந்து நின்று ஆழமாக மூச்சுவிட்டாள். அவள் தன் எல்லையை வகுத்திருந்தாள். காயத்ரியின் எதிர்வினைக்குப் பிறகு கோபாலகிருஷ்ண மேனன் முழுவதுமாக வீட்டிற்குள் முடங்கினார். அவர் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அந்த வீட்டில் மூச்சு திணற வைக்கும் ஒரு நிசப்தம் நிலவியது. அடுத்த நாள் மாலையில் வீட்டில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது.
அண்டை வீட்டுக்காரரான சாந்தா குஞ்சம்மாவின் மகன் பிரகாஷ் 2 காவல்துறையினருடன் வீட்டிற்குள் நுழைந்தார். மகளே, எனக்கு கொஞ்சம் நாளாகவே ஒரு சந்தேகம். மேனன் சேட்டனின் சுபாவம் ரொம்ப மாறிவிட்டது. சாவித்ரி இறந்த அன்று ராத்திரி சேட்டன் கொஞ்சம் பதட்டமாக இருந்தார். அதேபோல விஷ்ணு போனதிலிருந்து உன் முகத்தில் ஒரு பயம் இருக்கிறது. எனக்கென்னவோ இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குஞ்சம்மாவின் வார்த்தைகள் தடுமாறின. காவல்துறை கோபாலகிருஷ்ண மேனனிடம் விசாரணை செய்யத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அமைதியாக பதிலளித்த மேனன் காவல்துறையின் கேள்விகளில் தடுமாறினார். சாவித்ரியம்மாவின் மருத்துவ ஆவணங்களையும் அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகளையும் சோதித்து பார்த்தனர். அப்போது அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளிவந்தது. சாவித்ரியம்மாவின் மரணம் மாரடைப்பு அல்ல. கோபாலகிருஷ்ண மேனன் திட்டமிட்டு மருந்தில் விஷம் கலந்து கொலை செய்திருக்கிறார். காயத்ரியால் தான் கேட்டதை நம்ப முடியவில்லை. அந்த அம்மாவை, தன் நிழலாக இருந்த அந்த அம்மாவை இவர் ஒரு கொலையாளி? காவல்துறை வீட்டிற்கு வெளியே உள்ள பழைய சிசிடிவி காட்சிகளை சரிபார்த்தது. மேனன் குற்றம் செய்வதற்கான மெல்லிய தடயங்களை கண்டறிந்தது. அடுத்த கட்ட விசாரணையில் அவர் அந்த கொடூர செயலை செய்தது ஏன் என்பது வெளிவந்தது. தன் அடக்க முடியாத பாலியல் ஆசைக்கு சாவித்ரியம்மா ஒரு தடையாக இருப்பார் என்று பயந்துதான் அவர் இந்த கொடூரத்தை செய்திருக்கிறார். காயத்ரி மீதான அவருடைய ஆசைதான் அந்த கொலைக்கு காரணம். விஷயமறிந்த விஷ்ணு அதிர்ச்சியுடன் ஊருக்கு வந்து சேர்ந்தான். அவன் தன் தந்தையை பார்க்கவில்லை. தன் பிரியமான மனைவியை கட்டி அணைத்துக் கொண்டான். நீ பாதுகாப்பாக இருந்தாயல்லவா காயத்ரி? அதுதான் எனக்கு முக்கியம். விம்மி அழுத விஷ்ணு அவளை அணைத்துக் கொண்டான். அந்த வீட்டின் சுவர்களில் துயரத்தின் மற்றும் வஞ்சனையின் இரத்தக்கரை இருப்பதாக அவர்களுக்கு தோன்றியது. அங்கே இனி ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியாது என்று அவர்கள் முடிவு செய்தனர். 2 வாரங்களுக்குள் எல்லா பந்தங்களையும் முதறிவிட்டு அவர்கள் கேரளாவை விட்டு வெளியேறினர். துபாய்க்கு சென்று புதிய நகரத்தின் பரபரப்பில் அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். ஒரு ஐடி நிறுவன வேலையிலும் அந்த நகரத்தின் பரபரப்பிலும் காயத்ரி தன் பழைய பயங்களை குழி தோண்டி புதைத்தாள். பயந்து ஓடாமல் இறுதியில் தன் சுயமரியாதையை காக்க துணிச்சல் காட்டிய ஒரு பெண்ணின் வெற்றியும் அதுதான். மௌனம் நிறைந்த அந்த இருண்ட அத்தியாயத்தை அவர்கள் என்றென்றைக்குமாக மூடினர்.